சார் வணக்கம். இப்ப புதுசா ட்ரெண்டிங் மெசேஜ் போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியும் இல்லையா? நியூ எஜுகேஷன் பாலிசியை பத்தி. அதாவது என்ன சொல்ற, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா தேர்ட் லாங்குவேஜ் தேவை இல்லைங்கிறாங்க. சோ அது தேவையா இல்லையா, ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேணுமா வேண்டாமாங்கிறது நீங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க சார். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது என்னால ஒத்துக்க முடியல. நானும் என்னோட பையனும் என்ன படிக்கணும் அப்படின்றது என்ன பையன் தான் முடிவு பண்ணணும். 3வது மொழி படிக்கணும் அப்படின்றது என் பையன் விருப்பப்படுறான், நானும் விருப்பப்படுறேன். பையனோட அப்பான்ற முறையில் நானும் விருப்பப்படுறேன். அதனால நாங்க 3வது மொழி படிக்கிறோம். ஆனா இந்த 2 மொழி போதும், 3வது மொழி வேண்டான்னு சொல்ற அந்த தமிழக அரசு, அந்த தமிழக அரசும் அது உள்ள அமைச்சர்களும் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு 40க்கு மேற்பட்ட பள்ளிகளை அவங்கள பிரைவேட்டா நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பள்ளியில மட்டும் 3வது மொழியா ஹிந்தி மொழி வச்சிருக்காங்க, மற்ற மொழியும் வச்சிருக்காங்க. அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்கள் ஒரு 2 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா கொடுத்து படிக்கிறாங்க. அந்த பணக்கார மாணவர்களுக்கு 3வது மொழியை படிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குது. ஆனா எங்களை மாரி உள்ள அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு 3வது மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பை கொடுக்கறது எது அப்படின்னா மத்திய அரசு கொடுக்குது. இலவசமா படிக்கிறதுக்கு 3வது மொழி படிக்கிறதுக்கு மத்திய அரசு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நான் என்னோட பையனும் என்னை போன்ற உள்ளவங்களும் தயாரா இருக்கிறோம். ஆனா இந்த வாய்ப்பை தமிழக அரசு தடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுது. அதுதான் போட்டு தேவையில்லாத பொருளை வெளியில பரப்பி 3வது மொழி படிக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னை போன்ற பெற்றோர்களுக்கும் என்ன போன்ற மாணவர்களுக்கு இது தேவையில்லாதது. அவசியம் எங்களுக்கு மும்மொழி தேவை. 3வது மொழியா ஒரு மொழி எடுத்து படிக்கிறதுக்கு மத்திய அரசு கொடுக்குது, வாய்ப்பு கொடுக்குது. அதை பயன்படுத்தி நாங்க ரெடியா இருக்கோம். இந்த தமிழக அரசு அந்த வாய்ப்பை கட்டி பறிக்கிறதுக்காக இந்த தேவையில்லாத நாங்க இனிமேல் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை.